இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்தியாவில் லிஸ்ட் ஆகிற அடுத்த ஐபிஓவான ஓம் ஃபண்ட் இந்தியா லிமிடெட் ஐபிஓ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க 1997 தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கம்பெனி. இவங்களோட பிஸ்னஸ் என்ன அப்படின்னா வுடன் டோர்ஸ் அண்ட் மாடுலர் ஃபர்னிச்சரை இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளைடு பிஸ்னஸில் இருக்காங்க. ஹை குவாலிட்டி டோர்ஸை மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்தியாவிலேயே லீடிங் கம்பெனியாக இருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் 25 இயர்ஸுக்கும் மேலே எக்ஸ்பீரியன்ஸும் இவங்களுக்கு இருக்கு. கஸ்டமரோட நீட்ஸ் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களோட ப்ராடக்ட்ஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி மாடுலர் கிச்சன், வார்ட்ரோப், மாடர்ன் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர், ஸோ இதுக்கான வுடன் டோர்ஸ் அண்ட் ஃபர்னிச்சரை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது போக இவங்க ஹோட்டல்ஸ், ரெசிடென்ஷியல், ஆஃபீஸஸ், ஷாப்பிங் மால்ஸ், ஹாஸ்பிட்டல், ஐடி பார்க்ஸ், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ், ப்ரீ ஃபினிஷ்டு டோர்ஸ் அண்ட் ஃபயர் ரேட்டட் டோர்ஸ் இதுக்கான டோர்ஸ் அண்ட் ஃபர்னிச்சரும் இன்ஸ்டால் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ பேன் இந்தியா ஃபுல்லாக இவங்களுக்கு ப்ரெசன்ஸும் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உம்பர்கானில் 15,000 ஸ்கொயர் மீட்டர்ஸில் லொக்கேட் ஆகி இருக்கு. ரீசெண்டாக ஜெர்மனி அண்ட் இட்டாலியில் சிஎன்சி வுட் ஒர்க்கிங் மிஷினை இன்ஸ்டால் பண்ணியும் இருக்காங்க. இப்போ இவங்களோட கிளைண்ட்ஸ்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்தா ஸ்மார்ட் வேர்ல்ட், மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸ், கோத்ரேஜ், டாடா ஹவுசிங், எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன், ஹயத், ஆர்எஸ் பில்டர்ஸ், அதானி, லெமன் ட்ரீ ஹோட்டல், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்பி, சிப்லா, எல்என்டி ஹெவி இன்ஜினியரிங், எல்என்டி டெக்னாலஜி, இந்தியா புல்ஸ் ஹோம் லோன், என்எஸ்சி, ஸோ இந்த மாதிரி நிறைய பாப்புலர் கிளைண்ட்ஸ் எல்லாம் இவங்ககிட்ட இருக்காங்க. ஓவரால் இவங்க ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காகவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. அடுத்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அசெட், ரெவென்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இதெல்லாம் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. 2023ல் 7,108 கோடி ரெவென்யூவாக இருக்குது. 414 கோடி ப்ராஃபிட்டில் இருக்காங்க. 6 மந்த் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் படி 4,474 கோடி ரெவென்யூ, 289 கோடி ப்ராஃபிட்டாக இருக்குது. கடன் அப்படின்னு பார்க்கும்போது 2023 6 மந்த் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 10.10%. இபிஎஸ் பார்க்கும்போது 5.08 இருக்குது. பிஇ ரேஷியோ 14.78 கொடுத்துருக்காங்க. ஆர்ஓசிஇ 10.28% இருக்குது. ஸோ ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஓம் ஃபர்னிச்சர் இந்தியா லிமிடெட் இவங்களுக்கு பியர்ஸ் அப்படின்னு எந்த ஒரு கம்பெனியுமே லிஸ்ட் ஆகலை. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வைஸ் ரெவென்யூ பார்க்கலாம். வுடன் டோர்ஸ் வித் ஷெல்டர் இதில் 2023ல் 32.71% ரெவென்யூ ஜென்ரேட் ஆகியிருக்கு. மாடுலர் கிச்சனில் 14% இருக்குது. மாடுலர் வார்ட்ரோபில் 48.05% இருக்குது. ஆஃபீஸ் ஃபர்னிச்சரில் 80.60% ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ரெவென்யூ இயர் ஆன் இயர் கேட்டகரியில் பார்க்கும்போது ஆஃபீஸ் ஃபர்னிச்சர்லேருந்து தான் அதிகமான ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. பை 2028ல் இந்த இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டட் CAGR 10.9% க்ரோத் இருக்கும். அடுத்து ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்க்கலாம். டோர்ஸில் இருந்து இவங்களுக்கு 2023ல் 83.17% ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிருக்கு. அண்ட் அதர் செக்டார்லேருந்து 16.83% ரெவென்யூ வந்திருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ரெவென்யூ டோர்ஸ் மேனுஃபேக்சரிங்லேருந்து தான் இவங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனிக்கு டாப் 10 சப்ளையர் அண்ட் டாப் 10 கஸ்டமர் கிட்ட இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் தி ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது. அடுத்த டிவிடெண்ட் டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த கம்பெனி லாஸ்ட் 3 இயர்ஸில் எந்த ஒரு டிவிடெண்டுமே அனௌன்ஸ் பண்ணது இல்லை. நெக்ஸ்ட் என்ன ரீசனுக்காக இந்த ஐபிஓ வராங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ 27 crore. இந்த ஐபிஓலேருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி சிவில், எலக்ட்ரிக், ஃபேப்ரிக் ஒர்க் அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரியை பர்ச்சேஸ் பண்ண போகிறதாகவும் டோட்டல் பாரோவிங்ஸை ரீபேமெண்ட் ஆர் ப்ரீபேமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸுக்கும் யூஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிற டேட் March 20, க்ளோஸ் ஆகிற டேட்
மார்ச் 22. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேராக இருக்கு. லாட் சைஸ் 2400 ஷேர்ஸ். ப்ரைஸ் பார்த்தோன்னா 71 to 75 per share. டோட்டல் இஷ்யூ சைஸ் 27 crore. ஃப்ரெஷ் இஷ்யூ சைஸ் 27 crore. லிஸ்டிங் அட் NSE அண்ட் SME. அடுத்த IPO டைம்லைன் அலாட்மெண்ட் ஆகிற டேட் மார்ச் 26. ரீஃபண்ட் மார்ச் 27 இருக்கு. இந்த ஷேர் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற டேட் மார்ச் 27. லிஸ்ட் ஆகிற டேட் மார்ச் 28 கொடுத்துருக்காங்க. இந்த IPOவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமமாக 1,80,000 தேவைப்படுது ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். அடுத்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது IPO ப்ரைஸ் 75. மார்ச் 19 அன்னைக்கு எந்த ஒரு ட்ரேடுமே நடக்கல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த IPOவை லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். IPOவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இதை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.